ஸோ யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நோக்கத்தோட நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சிக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த எக்ஸாமில் தமிழ்நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து தேர்ச்சி அடைந்து இப்போ பணியில் வந்து இணைய போகிறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து என்சிஆர்டி புக்கு வந்து படிக்கும்போது ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு காலகட்டத்தில் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து மெட்டீரியலே வந்து கிடைக்காம இருந்துச்சு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஏகப்பட்ட மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மற்றவங்க சொல்கிறத வந்து நம்பாதீங்க. எப்போதுமே வந்து அந்த ஃபீல்டில் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்கும்போது மட்டும்தான் இதை படிங்க இதை படிக்காதீங்க, இப்படி படிச்சிங்கன்னா மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நல்ல தெளிவாக உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்முடைய அகாடமி சார்பாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிலிம்ஸு, சிஎஸ் அண்ட் சிசெட் இந்த 2 பேப்பருக்குமே வந்து ஃப்ரீயாகவே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் 9 பேப்பர் இருக்குது. நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது நம்மளும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ட்ரீமோட நம்ம ஸ்கூல் லைஃப்பில் வந்து நம்ம நினச்சிருப்போம். ஆனால் காலேஜ் போகும்போது அதுக்கான ஸ்டெப்பை வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ காலேஜ் போகும்போது நமக்குள்ள அறிவுப்படி நம்ம இந்த வேலைக்கு போகணும், நமக்கு இது வந்து நல்லா தெரியுது அப்படின்னு ட்ரீமோட அதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணியிருப்போம். பட் காலேஜ் முடித்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் மட்டும்தான் நானுமே ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஸோ யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நோக்கத்தோட நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட, பயிற்சியோட யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு ஐஏஎஸ்ஸாவோ, ஒரு ஐபிஎஸ்ஸாவோ, ஒரு ஐஎஃப்எஸ்ஸாவோ பணியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சிக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த எக்ஸாமில் தமிழ்நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து தேர்ச்சி அடைந்து இப்போ பணியில் வந்து இணைய போகிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கனவு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்கு அப்படின்னா நம்முடைய SSRIAS எஜுகேஷன் மூலமாக ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ இந்த 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷு, ஹிந்தி அண்ட் தமிழ் இந்த 3 லாங்குவேஜ்லையுமே வந்து நம்ம கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாமை இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும், ஹிந்தியில் மட்டும்தான் எழுத முடியும், சேம் டைம் வந்து தமிழில் வந்து எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்கு. இதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு டிகிரி டிஸ்டன்ஸோ அண்டு ரெகுலரோ சம்திங் ஏதாவது முடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தகுதியானவர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மட்டும்தான் இருக்கும். நார்மலாகவே வந்து குரூப் 4 விட எஸ்எஸ்சி எக்ஸாமை விட இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மன தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட, ஒரு விடாமுயற்சியோட, பயிற்சியோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்த மட்டும் ப்ரிலிம்ஸு. இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸு பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, சிசேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடு. அப்படி இருக்கும்போது நீங்கள் மார்னிங் செஷனில் வந்து சிஎஸ் அதாவது ஜிஎஸ் பேப்பரை வந்து எழுதுவீங்க. ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசெட் அந்த பேப்பரை வந்து எழுதுவீங்க. அப்போ இந்த எக்ஸாம் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதில் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இதை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதுமானது. இது வந்து ஸ்கோரிங் மார்க் வந்து கிடையாது. ஓகே, அப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து எப்படி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கை வந்து படிக்குமோ அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து என்சிஆர்டி புக்கு வந்து படிக்கும்போது ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு காலகட்டத்தில் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து மெட்டீரியலே வந்து கிடைக்காம இருந்துச்சு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஏகப்பட்ட மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எதை படிக்க எப்படி படிக்க அப்படின்னு தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவே வந்து பயந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே வந்து ஒரு சிலர் வந்து ப்ராப்பராக படிக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரிலிம்ஸ் ஸ்டெப்பு. ஓகே, அதே மாதிரி இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன், அந்த 4 ஆப்ஷன்ல அந்த வினாக்களுக்கு எது கரெக்டான ஆன்சரோ அதை நம்ம தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதுமானது. இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிள் தான். ஓகேவா, ப்ரிலிம்ஸ். அடுத்து மெயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட 9 பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 9 பேப்பருமே வந்து ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். சேம் டைம் வந்து ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியம் கிடையாது. அந்த வினாவுக்கு தகுந்த மாதிரி விடைகளை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா போதுமானது. அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணுமா நீட்டாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் எழுதக்கூடிய வார்த்தைகள் வந்து இப்போ நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நான் அதை வந்து ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த அளவுக்கு எழுதினா மட்டும் போதுமானது. மற்றபடி வந்து ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு கருத்துமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெயின்ஸுக்கு வந்து 9 பேப்பர் இருக்குது. 9 பேப்பர் என்னென்ன? ஸோ ஃபஸ்ட்டு 2 பேப்பரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே வந்து இப்போ தாய்மொழி வந்து தமிழ் இருக்குது அப்படின்னா அந்த பேப்பரை நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் வந்து பாஸ் ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி. மற்றபடி வந்து இந்த பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்கும், கேரளா அப்படின்னா மலையாள பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்கும், இப்போ தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னா தெலுங்கு பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிடுவாங்க. பட் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா தமிழ் பேப்பர் எடுப்போம். பட் இங்கிலீஷ் பேப்பரை பொறுத்த மட்டும் இதுவுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து காமன் ஆனது. ஓகேவா, இது வந்து ஒரு எலிஜிபிள் பேப்பர், இதுவுமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீதமுள்ள 7 பேப்பர் இருக்கு. இந்த 7 பேப்பருமே கஷ்டமா ஈஸி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ 3வது பேப்பரை பொறுத்த மட்டும் எஸ்ஏ டைப் வந்து இருக்கும், எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும். மீதமுள்ள 6 பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 4 பேப்பர் வந்து ஜென்ரல் சயின்ஸு. ஓகேவா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் நமக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி மீதமுள்ள 2 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பேப்பர். ஆப்ஷனலை பொறுத்த மட்டும் நீங்கள் படித்த டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கெமிஸ்ட்ரி, எல்எல்பி, அப்புறம் கிரிமினாலஜி இருக்கேன் அப்படின்னா அந்த பேப்பரை நான் எடுக்கும்போது வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பேப்பர் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த பேப்பரை நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஆப்ஷனல் பேப்பர் வந்து 2 பேப்பர் இருக்குது, 26 பாடங்கள் இருக்குது. இந்த 26ல் உங்களுக்கு எந்த பாடம் வந்து ஈஸியாக வருமோ அந்த பாடத்தை நீங்கள் எடுக்கும்போது ஆப்ஷனல் பேப்பரில் வந்து ஈஸியாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேவா, அப்போ ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இந்த 2மே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். சேம் டைம் வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஜிஎஸ் படிக்க போகிறோம் அண்ட் ஆப்டிடியூடை வந்து பார்க்க போகிறோம். 2மே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பை வந்து எழுத போகிறோம். மெயின்ஸை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு 2 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் பேப்பர், மீதமுள்ள 7 பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோரிங் பேப்பர். இந்த ஸ்கோரிங் பேப்பரை பொறுத்த மட்டும் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம படித்து எழுத போகிறோம். ஓகேவா, இதில் இந்த ஸ்கோரிங் பேப்பர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250 மார்க் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒரு பேப்பருக்கு 250 அப்படின்னா கிட்டத்தட்ட 7 பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1750 மார்க் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து மெயின்ஸு. இதுலேயுமே வந்து நம்ம பாஸ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி தான். ஓகேவா, ஸோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மற்றவங்க சொல்கிறத வந்து நம்பாதீங்க. எப்போதுமே வந்து அந்த ஃபீல்டில் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்கும்போது மட்டும்தான் இதை படிங்க இதை படிக்காதீங்க, இப்படி படிச்சிங்கன்னா மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நல்ல தெளிவாக உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியாச்சு, மெயின்ஸ் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவை பொறுத்த மட்டும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருமோ அந்த லாங்குவேஜில் வந்து அந்த இன்டர்வியூ சேம்பரில் அவங்க கேட்குற பதிலுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா, தமிழ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை இங்கிலீஷில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், தெரியாததை தமிழில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், தேவையில்லாமல் வந்து கதை பேசக்கூடாது. ஓகே, சேம் டைம் வந்து இந்த இன்டர்வியூவை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு தலைமை பதவிக்கு போக போகிறோம். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு மாவட்டம் முழுமையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அதுக்கான தலைமைத்துவம் வந்து உங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்கா, ஆளுமை பண்பு வந்து உங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு வந்து அந்த இன்டர்வியூ சேம்பரில் வந்து உங்களை செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட நாலேஜ் வந்து உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கா, அந்த படிப்பை வச்சு இந்த சொசைட்டிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதையுமே வந்து அங்கே செக் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த இன்டர்வியூ கஷ்டமாக ஈஸியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி, கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, சேம் டைம் வந்து இன்டர்வியூ பொறுத்த மட்டும் 275 மார்க் வந்து அவைலபிளாக இருக்குது. 275க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆவரேஜாக ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ரேங்க் லிஸ்ட்டில் வந்து வந்துடுவீங்க.
அதுக்கப்புறமா உங்களுக்கு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஐஆர்எஸ்ஓ ஐஎஃப்எஸ் பதவியோ வந்து உங்கள் கையில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, அப்போ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ, மெயின்ஸு இந்த ரெண்டுமே வந்து தமிழில் வந்து அட்டன் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் நம்ம கட்டாயமாக வந்து ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதை வச்சு ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். மெயின்ஸு, இன்டர்வியூவை பொறுத்த மட்டும் நம்ம தமிழில் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், சார் யூபிஎஸ்சிக்கு வந்து நமக்கு தமிழில் மெட்டீரியல் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணின தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சில மாணவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நானுமே வந்து தமிழில் தான் வந்து எழுதினேன், பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான், அதாவது நீங்கள் தான் தேடி போகணுமே தவிர உங்களை தேடி எல்லாமே வந்து வராது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் யூபிஎஸ்சி இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து மெட்டீரியல் எதுவுமே வந்து கிடைக்காம இருந்துச்சு. பட் இப்போ உள்ள சோசியல் மீடியாவில் நெட் உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான சோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம எதை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் தான் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழி தவறி வந்து போகிறாங்க, பாஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இதுதான் படிக்கணும் அப்படின்னு சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து நம்ம ஒரு பெரிய போஸ்டிங் போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபிஎஸ்சி, டிஎன்பிசி குரூப் 1 போகிறோம், அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்து படிக்காமல் ப்ராப்பராக வந்து படிக்கணும். அதுதான் வந்து மெயின் மேட்ரு. ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஈஸியாக இருக்குது, இதை படித்தா பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு மாதிரி திங்க் பண்ணுவீங்க. அப்போல்லாம் கிடையாது. ப்ராப்பரான நோட்ஸை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க, அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, எப்போதுமே வந்து ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் ரிட்டையர்டாக இருக்காங்க, இல்லைனா கரண்டில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்கும்போது இதை இப்படி படிங்க, இது படித்தா போதும், இதை இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த வழிகாட்டுதல் வந்து பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு யூபிஎஸ்சியை பற்றி தெரியாதவன், டிஎன்பிசி குரூப் 1 பற்றி தெரியாதவன், அட்டெம்ப்ட் கொடுக்காதவன், சிலபஸே பார்க்காதவன் அவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த ஃபீல்டில் யார் இப்போ சர்வீஸில் இருக்காங்களோ, அப்படி இல்லைன்னா சர்வீஸில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ வேற ஒரு சர்வீஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்கும்போது அவங்க உங்களை தெளிவுபடுத்துவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், எப்போதுமே வந்து உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. மற்றவங்க மேலே நான் வைக்காமல் உங்கள் மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ஃபேமிலி சப்போர்ட் வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம ஃபேமிலி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போ, செட்டில் ஆகிக்கோ, அதுக்கப்புறமா வேற ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா படிக்கிறது, படிக்காமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியாமல் இருக்கும். அதனால நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா பிடிச்ச புளியங்கொப்பை தான் பிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எடுத்து சொல்லுங்கள், ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும், மெயின்ஸ் எப்படி இருக்கும், இன்டர்வியூ எப்படி இருக்கும், நான் என்னென்ன படிக்கணும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு உங்கள் ஃபேமிலி கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லும்போது உங்கள் பேரண்ட்ஸை வந்து ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரன் சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் அதில் இதெல்லாம் கதைக்கு ஆகாது. ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்முடைய அகாடமி சார்பாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிலிம்ஸு, சிஎஸ் அண்ட் சிசெட் இந்த 2 பேப்பருக்குமே வந்து ஃப்ரீயாகவே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் 9 பேப்பர் இருக்குது. இந்த 9 பேப்பரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3லையுமே வந்து அவைலபிளாக இருக்கும், ஃப்ரீயாகவே இருக்கும். சேம் டைம் வந்து நம்ம இன்டர்வியூ வந்து நம்ம எப்படி அட்டெம்ப்ட் கொடுக்கணும், அட்டன் பண்ணணும், நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் இருக்கும். அதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ டிகிரி படிச்சுட்டு நானுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இப்போ +2 முடிச்சுட்டு நான் யூபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.